சேலத்தில் உடற்பயிற்சி கூடத்தில் அதன் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். புகை ஆற்றோர வடக்கு தெருவில் உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வந்த மகாதீர் முகமது என்பவர் உடற்பயிற்சி முடிந்து நீராவி குளியல் எடுத்ததாக கூறப்படுகிறது. அலைபேசி அழைப்பை அவர் ஏற்காததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் நேரில் சென்றனர். அங்கு குளியல் அறையில் மயங்கிய நிலையில் இருந்த மகாதீர் முகமதை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயர் ரத்த அழுத்தத்தில் இருந்த மகாதீர் முகமது அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது. சிறிய வயதில் அதிகமாக உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சில காரணங்கள் தான் உண்டு. ஸோ அனைவருக்கும் உயிரிழப்பு ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பிறவியிலேயே இருதயனுடைய அளவுகள் அதிகமாக இருக்கலாம். அதாவது ரத்தம் ப்ராப்பராக வெளிப்போகாத கண்டிஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். அது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் எக்ஸசிவ் ஒர்க் அவுட் இந்த ஜிம்ல பண்றப்போ அந்த ஹார்ட் அந்த பம்பிங் கெப்பாசிட்டி பண்ண முடியாதனால பிரெயினுக்கு போற ஃப்ளோ குறையிறப்போ சடனா டெத் வரும். இதுதான் சிறு வயதில் வரக்கூடிய காரணங்கள். அது இல்லாம ஒரு சிலருக்கு இருதய துடிப்பினுடைய அளவுகள் மாற்றமா இருக்கலாம். அரித்மியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரித்மியா இருக்கிற பர்சன்ஸ் ஓவர் எக்ஸசிவ் எக்ஸசைஸ் பண்றப்போ அந்த இருதய துடிப்பு மாறி மாறி துடிக்கிறதுனாலையும் சடனா ஹார்ட் அட்டாக் டெத் ஆகலாம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எக்ஸசிவ் எக்ஸசைஸ்ல நிறைய பேருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இல்லாம ஆகலாம். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால இருதய துடிப்பும் இம்பேலன்ஸ் ஆகி அரித்மியான ஒரு கண்டிஷன் அதனாலையும் உயிரிழப்பு ஏற்படலாம். ஒரு சிலர் ஜிம்மில் நல்ல ஒர்க் அவுட் பண்ணி மசில் பல்க் ஆகணுன்றக்காக நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்டீராய்ட்ஸு நான் அப்ரூவல் பண்ணாத ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ அதுவும் ஹார்ட் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தி இருதய அட்டாக் வரக்காகவும் உடனடியாக இறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இது மாதிரி யங் பேஷண்ட்ஸுக்கு வரக்கு இதெல்லாம் தான் ஒரு காரணம். அதுக்காக அவங்க எக்ஸசைஸே செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக ஓவரா இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பண்ணிக்கணும். ஸோ பண்ணுறப்போ வரக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகள் அவங்க நோட்டிஃபை பண்ணி ஏர்லியா மெடிகேஷனோ இல்லை மெடிசன் அட்டன் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சடன் டெத்து வர்றதை அவாய்ட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்? சரி, இப்போ இருதய துடிப்பு அவங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் பண்றப்போ அவங்களுக்கு திடீர்னு படபடப்பு ஏற்படலாம். அந்த இருதய சுற்றியும் செஸ்ட் பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரலாம், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வரலாம். நார்மலா இருக்கிறப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வராத ஒரு சிம்டம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ அப்பப்போ கிடினஸ் வர ஆரம்பிக்கும், தலை சுத்தல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஓவரா எக்ஸசைஸ் பண்றப்ப தோணுச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் அதிகமா பண்ணாம ஒரு கார்டியாக் டாக்டரோ இல்ல ஜென்ரலாவோ செக்அப் பண்ணிக்கிட்டு இருதயத்தினுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்றது நல்லது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுடைய ஃப்ளோ பிளட் ஃப்ளோ நல்லா மெயின்டைன் பண்ணும். கார்டியாக் ஒர்க் அவுட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அந்த மாதிரி ஹை ரிஸ்கா இருக்கிறவங்க கொஞ்சம் லிமிட்டடா பண்ணிக்கணும். செடென்ட்ரியா இருந்தாலும் இன்னும் அதிக ரிஸ்க் தான் அவங்களுக்கு. ஸோ லிமிட்டடா தேவையான அளவுக்கு ஒரு சூப்பர்வைசரோட, ஒரு ஜிம் ட்ரெயினரு, நல்ல ஒரு ப்ராப்பரான சூப்பர்வைசர் முன்னிலையில பண்ணிக்கிறது நல்லது.